வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 5 வெங்காயம், 5 தக்காளி, 20 பல்லு பூண்டு, 15 பச்சை மிளகா, இஞ்சி, 1 கட்டு புதினா, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ மட்டன், பட்டை, சோம்பு, ஏலக்காய் மசாலாலாம் இருக்குது. தேவையான அளவுக்கு எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு தயிர். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். பட்டை, சோம்பு, கிராம்பு, மசாலாலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால இப்போயே மட்டனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரிடலாம். இது நல்லா கலரி விட்டுடலாம். மட்டன், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது இதில் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் போகும்போது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கறி நல்லா வேகும். ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் அரிசி சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலந்து விட்டுடலாம். ஒரு 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போது மூடி வச்சிடலாம். இப்போ 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடெலாம் நல்லா வெந்துடுச்சு. கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. ரைஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த இலை எங்கள் வீட்டில் வளர்ந்தது. முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். பச்சடி ரெடியாக இருக்குது. இப்போ இதை பிரியாணி இலையில் சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.